அருகே டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே பெரியகுப்பம் பகுதியை கடக்கும் போது 52 டேங்கர்களில் டீசலுடன் சென்ற சரக்கு ரயில் திடீரென்று தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. இதில் டீசல் டேங்கரில் உராய்வு ஏற்பட்டு தீப்பிடித்ததால் விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை வெளியேறியது. சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தால் 1 லட்சம் லிட்டருக்கு மேலான டீசல் எரிந்து வீணானதாகவும் 12 லட்சம் லிட்டர் அளவுக்கு டீசல் பாதுகாப்பாக அகற்றப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு ரயிலில் இருந்த 18 டேங்கர்கள் முற்றிலுமாக எரிந்துவிட்டதாகவும் டீசலுடன் 30 டேங்கர்கள் மீட்கப்பட்டதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தீப்பற்றாத டேங்கர்களை ஒவ்வொன்றாக தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து பொதுமக்களும் தள்ளிச் சென்று மீட்டனர். திருவள்ளூர் அருகே ஏற்பட்ட ரயில் தீ விபத்து காரணமாக முடங்கிய ரயில் சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. தீ விபத்து நடந்த இடத்தில் இருந்த தண்டவாளங்கள் முற்றிலும் சேதமடைந்ததால் நேற்று நாள் முழுவதும் சென்னை அரக்கோணம் இடையே ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சென்னை வந்த ரயில்கள் அரக்கோணத்திலேயே நிறுத்தப்பட்டதாலும் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய கோவை இன்டர்சிட்டி, சதாப்தி, பிருந்தாவன் என 8 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதாலும் பயணிகள் அவதியடைந்தனர். இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தில் ஒரு பாதை முழுமையாக சீரமைக்கப்பட்டதால் நேற்று இரவு முதல் ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. மற்றொரு தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருவள்ளூரில் சரக்கு ரயில் விபத்து குறித்து விசாரிக்க ரயில்வே காவல் ADGP தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே விபத்து நடந்த பகுதியை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் நேரில் பார்வையிட்டார். பின்னர் ரயில் தடம் புரண்டது மற்றும் தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என கூறினார். Things happen which are beyond our control, but that needs to be established through evidence and all. சிதம்பரத்தில் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. 100 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவான நிலையில் திடீரென்று சிதம்பரம் நகர்பகுதி, அண்ணாமலை நகர், சீர்காழி, சிவபுரி, பழைய புவனகிரி, வளையமாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களான கல்லார், கோத்தகிரி சாலை, காரமடை உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழை பெய்தது. இதேபோல நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர், தேவாலா சுற்று வட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. பகல் நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் கனமழை கொட்டியது. தமிழகத்தில் நேற்று 8 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. சென்னை மீனம்பாக்கம், நாகை, தஞ்சை ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், திருச்சி, கடலூர், மதுரை நகரம் மற்றும் புதுச்சேரியில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கும் வெயில் வாட்டியது. கரூர், பரமத்தியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் BE, BTech ஆகிய பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்க உள்ளது. காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை மாணவர்கள் தங்களுக்கு தேவையான கல்லூரிகளை இணையதளம் வாயிலாக தேர்வு செய்யலாம் என்றும் அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கான தற்காலிக ஒதுக்கீடு இடம் 17ஆம் தேதி காலை 7 மணிக்கு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை ஜூலை 18ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மாணவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முழுமையான கட்டமைப்பு வசதிகள் இல்லாத 141 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் சுமார் 460 பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வரும் நிலையில் நடப்பு கல்வியாண்டில் கல்லூரிகளின் கட்டமைப்பு வசதிகள், ஆவணங்கள் சரிபார்ப்பு உள்ளிட்ட பணிகளை அண்ணா பல்கலைக்கழகம் மேற்கொண்டது. இதில் பல்கலைக்கழகத்தின் விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத 141 கல்லூரிகளுக்கு விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள 141 கல்லூரிகளும் 45 நாட்களுக்குள் குறைகளை நிவர்த்தி செய்யவில்லை என்றால் துறை
ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குரல் நீதி இருக்கும் இடத்தில் மனு நீதி தடைக்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் கவிஞரும் பாடலாசிரியருமான வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூலை முதலமைச்சர் வெளியிட்டார். அப்போது உரையாற்றிய அவர், திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் ஒவ்வாத சாயத்தை பூசி மறைக்கின்ற முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். ஆலயத்தில் ஆள் இல்லாத காரணத்தினால நம்மோட வள்ளுவரை காவியச்சே திருட பார்க்கறாங்க. திருட என்பதை விட ஏமாத்த பார்க்கறாங்கன்றதுதான் உண்மை. அதான் பொருத்தமா இருக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய 24ஆம் தேதி 2ஆம் கட்ட பரப்புரை பயணத்தை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் முதற்கட்டமாக 33 தொகுதிகளுக்கான சுற்றுப்பயணத்தை கடந்த 7ஆம் தேதி தொடங்கியவர் வரக்கூடிய 23ஆம் தேதி நிறைவு செய்ய உள்ளார். இதையடுத்து வரக்கூடிய 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களில் உள்ள 36 தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய 24ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் 2ஆம் கட்ட பயணத்தை தொடங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு அதிமுக பாதை போட்டுக் கொடுப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அடுத்த திமுக முகவர்கள் பயிற்சி கூட்டத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் வெள்ளை வேட்டி சட்டையில் தொடங்கி காவி நிறத்திற்கு மாறிவிட்டதாக சாடினார். எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் சொல்றாரு, கிடையாது கணித்துவமான ஆட்சி தான் அப்படின்னு. 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட்டை கூட வாங்காது அந்த கூட்டணி. மணப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலையை கண்டித்து தாவேக சார்பில் சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட விஜய், இது திராவிட மாடல் அல்ல, சாரிமா மாடல் ஆட்சி என விமர்சித்தார். மேலும் அஜித்குமார் குடும்பத்திற்கு சாரி சொன்னது போல் மற்றவர்களின் குடும்பத்திற்கு சொல்லாதது ஏன் என்றும் முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பினார். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெட்டு விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. லண்டனில் சிறிய ரக ஜெட் விமானம் ஒன்று புறப்பட்ட சில வினாடிகளில் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. பீச் B200 சூப்பர் கிங் ஏர் என்ற விமானம் இங்கிலாந்து சவுத் எண்ட் நகரிலிருந்து நெதர்லாந்தில் உள்ள லெலிஸ்டாட்டிற்கு புறப்பட்டது. புறப்பட்ட சில நிமிடங்களில் விமானம் கீழே விழுந்து தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த அந்நாட்டு விமான போக்குவரத்து கழகம் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டது. விபத்திற்குள்ளான சிறிய ரக விமானத்தில் 11 பேர் பயணிக்க முடியும் என கூறப்படுகிறது. ஆனால் விமானத்தில் எத்தனை பேர் பயணித்தனர், அவர்களின் நிலை என்ன என்பது குறித்து எவ்வித தகவலும் வெளியாகவில்லை.